இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக ஹெல்த்தியாக ஸ்வீட்டாகவும் காரமாகவும் 2 மெத்தட்லேயும் எப்படி இடியாப்பம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். தண்ணி கொதித்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன். முதல்ல 1 கப் மாவு மட்டும் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்த பிறகு நம்ம இன்னும் 1/2 கப் கூட மாவு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வீட்டிலையே ரெடி பண்ண இடியாப்ப மாவு தான். அடுத்து வர வீடியோஸில் வீட்டிலையே எப்படி இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறதுங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு தொட்டு பார்த்தா மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இதுதான் இடியாப்பம் பிழியறதுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போது இடியாப்பம் பிழிகிற உரலில் மாவை சேர்த்து இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்கோ அந்த இடியாப்ப உரலில் சேர்த்து மாவை பிழிஞ்சிக்கோங்க. இன்றைக்கி பனை ஓலை தட்டில் தான் இடியாப்பம் பிழிஞ்சு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மாவை சேர்த்துருக்கோம். அதனால் இடியாப்பம் நல்லா ஈஸியாக பிழியறதுக்கு வரும். எல்லா தட்டிலையும் இடியாப்பம் பிழிஞ்சு இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இடியாப்பம் வெந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை காரத்துக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக இதை செய்ய போகிறோம். 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்து தாளித்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் 2 மிளகாய் கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை பட்டாணியை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இடியாப்பம் பிழியும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். அடுத்தது துருவின 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காவை அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அடுத்து உதுத்து வச்சுருந்த சேவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக 1/2 மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த காரத்தோட புளிப்பும் சேர்ந்து டேஸ்ட்டு செமையாக இருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிக்கோங்க. அடுத்து இதிலேயே ஸ்வீட் சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உதுத்து விட்ட இடியாப்பத்தோட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் சீனி சேர்த்து பண்ணுறேன், நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல சூப்பர் டேஸ்டான இனிப்பு சேவை கார சேவை ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.